அதாவது ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய உக்ரைனை மிக தீவிரமாக ரஷ்யாவை எதிர்த்து போராட வைத்தவர். தற்போது அவரை மாற்ற அதிரடியாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. தற்போது நாம் காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கும் இந்த வலேரி ஜலூஷ்னி தான் ஜெலன்ஸ்கியை மாற்றப் போகிறார். இவர் ஒரு காலத்திலே ஜெலன்ஸ்கியும் அவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். உக்ரைன் ராணுவத்தினுடைய தலைமை தளபதியா இருந்தவர் தான் இந்த வலேரி ஜலூஷ்னி. ஆனால் கடந்த ஆண்டு இவருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த மனக்கசப்பு பெரிதாகி விரிசல் பெரிதாகி உடனடியாக இவரை ராணுவ தளபதியிலிருந்து பதவி இறக்கம் செய்து இங்கிலாந்தினுடைய உக்ரைன் தூதராக நியமித்தார் ஜெலன்ஸ்கி. அதிலிருந்து இவருக்கும் ஜெலன்ஸ்கியும் ஆகாமலே இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையிலே தற்போது ரஷ்ய உளவுத்துறையான ரஷ்ய வெளிநாட்டு உளவுத்துறையான SVR என்று அழைக்கப்படுகின்ற ரஷ்ய உளவுத்துறை, வெளிநாடுகளுடைய உளவுகளை எல்லாம் சேகரித்து செயல்படுகின்ற ரஷ்யாவின் வெளிநாட்டு உளவுத்துறை தற்போது அதிரடியாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை டிஸ்மிஸ் செய்வதற்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றன. அந்த சதித்திட்டத்தின் ஒரு மிக முக்கியமான கூட்டம் ஆல்பைன் ரிசார்ட் என்ற இடத்திலே உக்ரைனுடைய உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கின்ற ஆண்ட்ரி எர்மாக் என்றவர், இவர் ஜெலன்ஸ்கியினுடைய அதிபர் மாளிகையினுடைய தலைவராக இருப்பவர் ஆண்ட்ரி எர்மாக் அவர், அதே போன்று கிரில் புதனாவ், இவர் உக்ரைனுடைய தலைமை ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடியவர், ராணுவ அமைச்சர் உலகத்தினுடைய ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய கிரிலி புதனாவ் ஆகியோர், அதே போன்று வலேரி ஜலூன்சி, இவர்கள் மூவரும் இணைந்து அமெரிக்க இங்கிலாந்து அதிகாரிகள் அணைந்த ஒரு கூட்டத்திலே பங்கேற்று பேசியிருக்கிறார்கள். அதிலே தற்போது ஜெலன்ஸ்கி இன்னும் ஒரு வாரத்திலே டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்புவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதாகவும் இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஜெலன்ஸ்கி அணியினருக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் ஜெலன்ஸ்கி ஆன்டி கரப்ஷன் நடவடிக்கை, அதாவது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற வகையிலே உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இது அவர்களுக்கு ஆகவில்லை. அது மட்டுமல்ல, அமெரிக்காவும் இங்கிலாந்துடனுடைய வர்த்தகம் தொடர் செய்வோருடைய பல பிரச்சனைகள், அதாவது ஊழல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜெலன்ஸ்கி முடிவு கட்ட முயற்சித்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் தற்போது அனைவரும் இணைந்து ஜெலன்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்குவதற்காக திட்டமிட்டு இந்த சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் விரைவிலே ஜெலன்ஸ்கி ஒரு வாரத்திற்குள்ள ஜெலன்ஸ்கி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்ற வகையிலே முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு வலேரி ஜலூஷ்னியை ஏன் தேர்ந்தவர்? இவர் ஏற்கனவே 3 ஆண்டுகள் ரஷ்யாவுக்கு எதிரான போரை உக்கிரமாக நடத்தியவர் இந்த வலேரி ஜலூஷ்னி தான். எனவே வலேரி ஜலூஷ்னியை கொண்டு வந்து ஜெலன்ஸ்கியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மிக தீவிரமாக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து செயல்பட்டிருக்கின்றன. ரஷ்யா பகிரங்கமாக ரஷ்யாவின் உளவுத்துறை குற்றம் சாட்டியிருக்கு. SVR என்று அழைக்கப்படுகின்ற ரஷ்யாவின் வெளிநாடுகளுக்கான உளவுத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டிற்கு ரஷ்யாவும் ரஷ்ய அரசு அதிகாரப்பூர்வ எதுவும் அறிவிக்கவில்லை, உளவுத்துறை தான் அறிவித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவோ இங்கிலாந்தோ யுக்ரைனோ ஏன் ஜெலன்ஸ்கி கூட இதற்கு மறுப்பும் தெரிவிக்கவில்லை, பதிலும் கொடுக்கவில்லை, ரியாக்ஷன் செய்யவில்லை. எனவே ஒரு விதமான அச்ச உணர்வு தற்போது தலைநகர் கீவ், யுக்ரைன் தலைநகர் கீவிலே ஒரு அச்ச உணர்வு காணப்பட்ட ஜெலன்ஸ்கி இருப்பாரா இல்லையா என்ற ஒரு குழப்பமான சூழல் காணப்படுகிறது என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். இது ரஷ்ய உளவுத்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல். எனவே தற்போது அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது? ஒருவேளை ஜெலன்ஸ்கி ஏதேனும் பேட்டி கொடுப்பாரா அல்லது வலேரி ஜலூஷ்னியை ஏதேனும் வெளியே வந்து சொல்வாரா என்ற எதிர்பார்ப்புகள் தற்போது அதிகரித்திருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் உக்ரைனை மிக ஆக்ரோஷமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வழிநடத்தி வரும் ஜெலன்ஸ்கிக்கு தற்போது மிகப்பெரிய செக் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி அவர் ஜெயிப்பாரா அல்லது வலேரி ஜலூஷ்னி புதிய அதிபராக, உக்ரைனின் புதிய அதிபராக அமெரிக்காவின் இங்கிலாந்தின் பொம்மையாக செயல்படுவாரா என்பதை வரும் நாட்கள் நமக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். ஆனந்தி, நன்றி. சண்முக சுந்தரம்.